மகாநதி சீரியல் நாளைக்கு நடக்க போகுதோ அதுக்குள்ள இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே விஜய் ரொம்ப டென்ஷனா உட்காந்துருக்காங்க. காவிரி நினைச்சு காவிரி இப்படி தனியா பிரெக்னெண்டா இருக்கும் போது இப்படி கஷ்டப்பட்டு இருக்கல எல்லாமே என்னாலதான். அது மட்டும் இல்லாம நான் மட்டும் வெண்ணிலா விஷயத்துல கரெக்டா இருந்ததுன்னா இப்ப இந்த நிலைமை வந்திருக்காது. இப்போ என்னால காவிரி என்னோட குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப தைப்பட உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி காவிரி விஜய் பார்க்காம விஜய்கிட்ட பேசாம ரொம்ப டென்ஷனா இருக்கு. விஜய் வேற இப்படி தலை மறைவா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. எப்படியாவது விஜய் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்தேன்னு அப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. மறுநாள் தூங்கி எழுச்சு பாக்குறாங்க. அப்போ காரோட முகத்துல கொப்பளமா இருக்கு. அதே நேரம் இதெல்லாம் கவனிச்சு வீட்டுல இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷனா என்னடி ஆயிட்டு உனக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிப்போச்சு, அது மட்டும் இல்லாம எப்படி உனக்கு இந்த மாதிரி ஆயிட்டு அப்படி சொல்லிட்டு காய்ச்சல் வேற அடிக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா நம்ம கங்கா எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கங்கா நம்ம காவிரி தொட்டு பார்க்கறதாக கிட்ட போறாங்க. அப்போ இதை கவனிச்சு நம்ம கும்புறோம் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் என்ன பண்ற, கொஞ்சம் மட்டும் உனக்கு அறிவு இருக்கா, மாசமா இருக்கு இந்த நேரத்துல இப்படி அவ்வளவு காய்ச்சல் அடிக்கு, அது மட்டும் இல்லாம முகத்துல கொப்பளமா இருக்கு, பாக்கையே அம்மா போட்ட மாதிரி இருக்கு, நீ போய் தொட்டு பார்க்க போற இன்னும் கொஞ்சம் மட்டும் மண்டையில வைத்தாட்டு இருக்கா என்ன, உனக்கு அதை தாவிட போகுது, இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்க, கொஞ்சம் மட்டும் யோசிச்சுனாலும் நடந்துக்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கங்காவை திட்டுறாங்க. இதை கவனிச்சு சாரதா என்ன மதினி நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, அது அவளோட தங்கச்சி, அது மட்டும் இல்லாம அவ வேற இப்படி குளிர் காய்ச்சல்ல இப்படி அம்மா போட்ட மாதிரி இருக்கு, நாங்களே பயந்தே போயிருக்கோம், நீங்க வேற இப்ப கங்கா மேல அக்கறை எங்களுக்கு புரியுது, அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்த காவிரி நீங்க எதுக்காக என்னால பிரச்சனை பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாது, நான் நல்லாதான் இருக்கேன், லேசா காய்ச்சல் இருக்க முகத்துல வர கொப்பளமா இருக்க அம்மா போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், நானும் தேவையில்லாம என்னால உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை வர வேண்டாம், என்னால யாருக்கும் எந்த ஒரு நோயும் பாதிக்கவும் வேண்டாம், நான் இந்த இது பிரச்சனை முடிகிற வரைக்கும், அது மட்டும் இல்லாம எனக்கு காய்ச்சலும் எனக்கு முழுசா குணமாகிற வரைக்கும் நான் தனியாவே ஒரு ரூம்ல இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப மனசுல வேதனைப்பட்டுக்கிட்டு கண்ணீரோட காவிரி அங்க இருந்து போர்வை தலைவனை எல்லாம் எடுத்துட்டு ஒரு ரூம்ல போய் கதவை பூட்டிக்கிறாங்க. இதே நேரத்துல சாரதா கங்காக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை கவனிச்சு கும்பலோட அம்மா ஆமா எதுக்கட்டுல என்னையே முறைங்க, அது மட்டும் இல்லாம நான் எல்லாமே நல்லதான் நினைக்கிறேன், இப்ப இஷ்டத்துக்கு என்னை பார்த்து முறைச்சிட்டு நகரடி அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போய்க்கிறாங்க. இது போய் கங்காவும் ரொம்ப கண்கலங்கி கட்டி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவிரியோட மனசு எந்த எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கு. இப்ப காவிரிக்கு ஏதாட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா சொல்லி கேட்கறாங்க. இல்லடி ஒரு 7 நாளைக்கு இருக்கும், அது மட்டும் இல்லாம இப்ப அம்மா தானே போட்டிருக்கு, முதல்ல பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு காவிரி தனியா கிட்ட போகாது அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம கங்காவும் ரொம்ப கண்களையும் உட்காந்துருக்க. காவிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் மட்டும் என் பக்கத்துல இருந்தாருன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் யாருமே தனியா விட்டுருக்க மாட்டாங்க, எங்கெங்க இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கரெக்டா அதே நேரம் விஜய் நம்ம காவிரிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ண உடனே காவிரி அந்த ஒரு எந்த விஷயத்த சொல்லாம அப்படியே மறைச்சிடுறாங்க. ஏன்னா விஜய்க்கு தெரிய வந்துச்சுன்னா விஜய் உடனே அங்கிருந்து கிளம்பி விஜய் காவிரியை பார்க்கறதுக்கு வந்துருவாங்க. அது அவருக்கு ஆபத்தா முடியும். அது மட்டும் இல்லாம எப்போ விஜய் வெளியே வருவாரு, போலீஸ் எப்படா பிடிக்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தயங்கிக்கிட்டு அந்த போன் எடுக்கிறாங்க. நம்ம விஜய் என்ன காரணம் குரல் டல்லா இருக்குது, அது உடம்பு சரியில்லை அப்படி சொல்லி கேட்கறாங்க. காவிரி எது இல்லாம சொல்லி மலைப்புக்குறாங்க. ஆனா விஜய் இதை கேட்கற மாதிரி இல்லை, ஒழுங்கு உண்மையை சொல்லு காவிரி அப்படி சொல்றாங்க. உடனே காவிரி இல்லைங்க எனக்கு அப்படியே ஃபீவர் வர மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம முகத்துல கப்பளமா இருக்கு அப்படி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு விஜய் நீ போனை போய் நான் என்ன பண்ணாம நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காவிரி ரொம்ப குழப்பத்தோட உட்காந்து விஜய் என்ன பண்ண போற தெரியலையே, இதாட்ட அவசரப்பட்டு வெளியே வந்துட்டாருன்னா போச்சு அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு கரெக்டா கதை தொட்டுற சவுண்டு கேட்க அப்போ காவிரி கதை திறந்து பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு விஜய் நிற்கிறாங்க. இதை பார்த்த காவிரிக்கு சந்தோஷமாவும் இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க எப்படி நீங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜய் அதெல்லாம் விட முதல்ல உள்ள போனா கதை முடிக்கிறான்னு பாத்துற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள போய் கதை முடிக்கிறாங்க. இதை பார்த்தா காவிரி விஜய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க, அது மட்டும் இல்லாம உங்க கூட இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, ஆனா நீங்க எங்கேயும் வெளியே போலீஸ் கிட்ட மாட்டணும் பயமா இருந்துச்சு, அதனால உங்கள்ட்ட சொல்லல அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் நீ எதுக்கு கவலைப்படாது, அது மட்டும் இல்ல உனக்கு முழுசா குணமாகற வரைக்கும் அவன் கூடவே இருக்க போறான், அது மட்டும் இல்லாம இந்த ரூம்ல தான் அவன் கூட இருக்க போறான் அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி கிட்ட சொல்றாங்க. கேட்டா காவிரி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. வேண்டாங்க இருந்தாலுமே மாட்டி கிட்ட போயிருங்க அப்படி சொல்றாங்க. ஆனா விஜய் எல்லாம் ஒண்ணுமே ஆக நிஜமே நினைச்சு பயப்படாத, நான் கூடவே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அங்கேயே நைட்ல படுத்து தூங்கிடுறேன். மறுநாள் காலையில காவிரி வேற தனியா இருக்கல, ஏதாவது கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா விடிய காலையிலேயே அப்படி பால் காஃபி எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ
கதை தட்டுறாங்க. இந்த பக்கம் விஜய் வந்து யார்டா அது இந்த நேரத்தில் கதை தட்டுறா அப்படி சொல்லிட்டு தூக்க கலக்கத்துலேயே அங்கே போய் கதை திறக்க பார்க்குறாங்க. அப்போ சாரதா நிற்கிறத பார்த்தோன்னே விஜய்க்கு ஒரு விஷயம் புரியும், நம்ம காவேரி வீட்டில் இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ கதை தெரிஞ்ச மாட்டிக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு இந்த கதைக்கு மடப்பி ஒளிஞ்சுக்கிறாங்க. சாரதா பார்க்கறதுக்குள்ள சாரதா உள்ள வராங்க. அப்போ காவேரி கண் முழிச்ச உடனே விஜய் கதைக்கு மட்டும் ஒளிஞ்சுக்கிறத பார்த்தா காவேரி செம்மையாக பயந்து நிற்கிறாங்க. இது கவனிச்ச சாரதா வந்து எதுக்கு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு போய் எறிஞ்ச மாதிரி இருக்கு, இந்த வீட்டில் யாரும் இருந்தாங்களா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம காவர்கிட்ட கேட்குறாங்க. காவரி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போ, ஒன்று யார் இந்த ரூம்குள்ளே வர சொன்னா, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்க, அதான் அத்தை என்ன சொல்லியிருக்காங்க, நீ யாரும் பார்க்கக்கூடாது, இதுக்கு யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, ஒழுங்குங்கிறது போமா அப்படி சொல்கிறாங்க. இதுக்குன்னு சாரதா வந்து நம்ம சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அது உடனே காவேரி வந்து அதை அங்கே வச்சுட்டு போகும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளே வராது, என்னை கேட்காம யாரும் இங்கே வரக்கூடாது, நம்மளும் குணமாகிற வரைக்கும் இன்னை யாரும் பார்க்காதீங்க, எதுவும் கொண்டு வராதிங்க எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்ப தெரியல சாரதா அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் சாரதா வந்து ரொம்ப குழப்பத்தோட எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தால் அந்த ரூம்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. இங்கே யாருமே இல்லைன்னா சாரதாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம விஜய் வந்து நம்ம காவேரி மேலே எவ்வளோ அன்பு காட்டுறாங்க, அது மட்டும் கூட சீக்கிரம் விஜய் காவேரி உண்மையான பாசத்தை சாரதா சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு விஜய் காவேரி ஒன்று சேர நினைக்கிறீங்களா? வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.